இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிங்கப்பூரில் மரம் எப்படி வெட்டுறாங்கிறது தான் பார்க்குறோம். நம்ம ஊர்லலாம் மரம் வெட்டுறதுக்கு வந்து கட்டிங் மிஷின் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டு யூனிட்டே இருக்குது. மரத்தை வந்து பெல்ட்டில் வந்து கட்டி அதை வந்து மிஷின் ஹோல்ட் பண்ணியிருக்கு. கீழே ஒருத்தர் வந்து அதை கட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மரம் வெட்டுறப்போ ஒரு டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளோயர் மிஷின் வச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னா, ரோட்டில் வந்து போகிறவங்க வரவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் பண்ணுங்கிற ஒரு தாட்டில் பண்ணுவாங்க. இப்போ என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்க ஒரு கட் பண்ணிட்டாரு, மரம் கீழே உழுவாமல் வந்து அதை அந்த மிஷின் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, கீழே வந்து ஒரு பிளேஸில் வந்து சப்போர்ட்டில் கரெக்டாக ரோட்டுக்கு இந்த சைடு இருக்க மாதிரி வைக்கிறாங்க. வச்ச உடனே அதை மரத்தை அப்படியே இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, கீழே சாய போகிறாங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி தான் வந்து கீழே அங்கே சின்ன சின்ன துண்டாக போட்டு வச்சுருக்காங்க. அங்கே ஆப்ரேட்டர் அங்கே மிஷினில் உட்காந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ மரம் கீழே விழுந்த உடனே என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண போகிறாங்க. கட் பண்ணி கடைசியில் எல்லாம் லோட் பண்ணி எடுத்துருவாங்க. எந்த ஒரு ப்ராசஸ் ஒர்க் இங்கே பண்ணாலுமே இந்த மாதிரி தான் குயிக்காக பண்ணுற மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. Okay, thanks for watching.